வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்கேஜி யூகேஜிக்கு உண்டான டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவைலபிளாக எடுக்கிறாங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பாங்களா, டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பல்க் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எல்கேஜிக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மையும் பார்க்கலாம். யூகேஜிக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்மிங்கில் இருக்குது, அதையும் நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். அதை நான் ஒவ்வொரு பார்ட்டாக நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அது எப்படி அப்டேட் கொடுப்பாரு, எப்படியெல்லாம் அரசு எப்பொழுதெல்லாம் அறிவிப்பு கொடுக்குதோ அப்பொழுதெல்லாம் அறிவிப்பு கொடுப்பாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், யாருக்காச்சும் முன் அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அது இம்பார்ட்டன்ஸ் சொல்ல கிடையாது. சப்போஸ் முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே வைக்கக்கூடிய சில கிளாஸஸ் வந்து கட் ஆகும். அதாவது நீங்கள் பேசிக்காக ஆல்ரெடி கிளாஸ் போய் கற்றுருப்பீங்க. அப்படி அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து டீச்சர்ஸாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆட்களை எடுக்கிறாங்க. அதனால் அதர் மாவட்டத்தில் இருக்கீங்க விண்ணப்பிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதர் மாவட்டத்தில் இருந்தாலுமே யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அரசு அறிவிக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்டேட், ஜாப்ஸ் அப்டேட், நியூஸ் அப்டேட், இன்னும் நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறப்ப 10th 12th டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம், நெக்ஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது. அதாவது நீங்கள் எங்கள் வீட்டில் அதாவது வீட்டு வரி ரசீது எதுக்குன்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், உங்களுடைய ஆதார் அட்ரஸும் மிங்கிள் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வச்சு A4 6 ஃபர்ஸ்ட் காலர் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய ஃபோட்டோ ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம், அதாவது உங்களுடைய நேமு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போல்டான இதில் நீங்கள் வந்து எழுதணும். கேப்சட்லேயே எழுதிக்கோங்க. பிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா, செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயரு, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டிருக்கணும். அதுக்கு கீழே பி இன் வேர்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய டேவை என்ன டே, மந்த்து என்ன மந்த்து, இயர் என்ன இயர் அப்படிங்கிறத லெட்டர் ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நீங்கள் வந்து பிசியில் வரீங்களா, ஓபிசியில் வரீங்களா, இல்லை எஸ்சியில் வரீங்களா, எஸ்டியில் வரீங்களா அப்படிங்கிறது என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும். இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ஜெராக்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மதர்
என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்க. இப்போ வந்து இதை நம்ம அனுப்புறது எப்படி, எங்கே அனுப்பணும், இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இதற்குண்டான லிங்க் போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ளே ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க. அதேமாரி விஏஓ கிட்ட தூரச் சான்றிதழ் அப்படின்னு ஒன்று வாங்கணும். இப்போ எல்லா ஜாப்ஸுக்குமே அது கட்டாயமாயிடுச்சு. அதனால் அந்த இதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நானே இதேமாரி இன்னொரு வீடியோ வரும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் டீட்டெயிலாக எந்த இதுக்கு அனுப்பணும், என்ன ஃபில் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக எல்லாமே. ஏன்னா நாமளுமே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.